வணக்கம் நண்பர்களே. சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். நேற்று இன்று நாளை நேற்று நடந்த விவகாரங்கள் அது ஐபிசி நேற்றுன்றதை விட ஒரு மாத காலத்துக்கு வந்துடுச்சு. அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் அந்த அந்த இதில் இருந்து ஒரு டிஎஸ்பி நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது கொடுத்துருக்காரு. ரெண்டாவது அவருடைய பதவியை ராஜினாமா செய்கிறதாக அவர் சொல்லியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் பேர் ராகவேந்திரா கே ரவி. இவர் சென்னையை சேர்ந்தவர். சென்னை பல்கலையில் இவர் இளங்கலை கணினி அறிவியல் படித்து ஜெர்மனியில் உள்ள பல்கலையில் அதே பாடப்பிரிவில் முதுகலை பட்டம் பெற்று அங்கேயே பணிபுரிந்து வந்தார். அதன் பிறகு அமெரிக்காவில் கணினி மென்பொறியாளராக 3.5 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார் அமெரிக்காவில். கடந்த 2010 சென்னை திரும்பினார். டெல்லி சென்று ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் பணிபுரிந்து வந்தார். அதன் பிறகு சென்னை அண்ணா நகரில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தை நடத்தி வந்தார். 2018 டிஎன்பிசி நடத்திய குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று தமிழக காவல்துறையில் டிஎஸ்பியாக பணியில் சேர்ந்தார். அவர் திடீரென மாணவி பாலியல் வன்முறை வழக்கு விசாரணை குழு பணியில் இருந்து விலகியது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இது நம்மளை சுதந்திரமாக அவங்க செயல்பட விடலை, மேலதிகாரிகளுடைய இது இதில் இருக்கிற மாதிரி அவர் இப்போ சொல்லி என்ன பண்ணுறாருனாக்கா அதை ராஜினாமா பண்ணியிருக்கார். அப்போ இதுலேருந்து இந்த வழக்கினுடைய போக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம், அரசின் நிர்பந்தம் இந்த குழுவில் இருக்க மாதிரி தெரியும் இந்த குழுவுக்கு. ரெண்டாவது இந்த டீம் உயர்நீதிமன்ற அமைச்ச டீம் இது. இப்போ இவங்க இதை இது பண்ணி விசாரணை பண்ணி அந்த ஞானசேகரன் இன்னும் விசாரணைக்கு ஒத்துழைக்கலை. இன்னமும் ஹாஸ்பிட்டலு, அப்புறம் அதாவது கை கால் முறிவு, அப்புறம் வலிப்பு நோய், இந்த மாதிரியெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்குது. இன்னும் முழுமையாக விசாரணை நடத்தின மாதிரி தெரியலை. இப்போ இதுலேருந்து இவர் இவருடைய பின்புலத்தை பார்த்தா இவர் எதுக்கும் எந்த ஒரு இதுக்கும் அவரை மசீரா மாதிரி தெரியல. நல்ல படித்தவராக இருக்கார், நல்ல வேலையில் இதுக்கு முன்னாடி இதை விட வருவாயிட்டக்கூடிய துறையிலலாம் இவர் பணியாற்றிருக்காரு. இவர் இந்த ரெண்டாவது 2018-19 இவர் குரூப் எழுதி இவர் இந்த பணியில் சேர்ந்துருக்காரு. நேர்மையானவராக இருப்பார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவருடைய பின்புலத்தை பார்க்கும்போது நேர்மையானவங்க காவல்துறையில் பணியாற்ற முடியாதோ அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழும்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் அமெரிக்காவில் இது 3.5 வருஷம் கணினியில் மென்பொருளாளராக 3.5 வருஷம் அங்கே இருந்திருக்காரு. அப்புறம் டெல்லியில் ஐஏஎஸ் மையத்தில் பணிபுரிந்து வந்திருக்காரு. சென்னை அண்ணா நகரில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தை நடத்தியிருக்காரு. என்ன ஒரு நல்ல ஒரு நேர்மையாளராக தெரியுது. நேர்மையாளருக்கு அங்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரியான இதை தான் நாம் இது பண்ணிக்கணும். வேறு அப்படி தான் தெரியுது. இப்போ அவரை சுதந்திரமாக செயற்பட விடலை, அதுக்காக அவர் இது பண்ணுறாரு. இப்போ நம்ம இந்த யார் அந்த சார் அப்படின்றது அப்போது இது ஏதோ ஒரு முக்கியமான சார் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது. இதை நிச்சயமாக இது வெளியே கொண்டு வரணும். என்ன இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ இதுக்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தர் வருவாங்க, அவராவது நேர்மையோடு நடந்துக்கிட்டு இவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நீதிக்கு நாம் தலைவணங்க வேண்டும். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இதுதான் நம்ம வலியுறுத்துகிறோம். நன்றி, வணக்கம். சேனல் அர்க்கம். நேற்று இன்று நாளை.